உரம் தயாரிச்சதுங்க. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கழிவெல்லாம் இதுமாரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து கழனி தண்ணிலாம் ஊற்றி ஊற வச்சுருந்தோம்னா இதுமாரி 2 கப்பு எடுத்து நம்ம கழனி தண்ணி ஊற்றி சும்மா காக்கா கப்பு ஊற்றினா போதும். இது வந்து நம்ம வெயில் காலத்தில் ஊற்றலாம். மழை காலத்தில் வந்து இதையே நம்ம காய வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சு போட்டுக்கலாம். இல்லையே இது அப்படியும் கிடைக்கலன்னா இது வந்து கம்போஸ்டில் நம்ம கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி போய் கம்போஸ்டில் வாங்கிட்டு வரோம். அந்த உரத்தை நம்ம காமிக்கிறோம் வீடியோஸில் பாருங்கள். இதுதான் இந்த தண்ணிலாம் நல்லா செடிக்கு ஊற்றினா உங்களுக்கு நல்லா நிறைய பூவெல்லாம் கொடுக்கும். இது நம்ம வந்து வேஸ்ட்டு கழிவு இந்த உரம்லாம். இதில் வந்து வெங்காயத்தூள், பூண்டுத்தூள், கருவேப்பிலை, கீரை உருகுனது இந்த பாருங்கள் நிறையா மாதுளம்பழம் இது வாழைப்பழத்தோல், வாழைக்காய் தோல் எல்லாம் போட்டு இந்த வாழைக்காய் தோல், வாழைப்பழத்தூள்ல நமக்கு ஊட்டச்சத்து நிறைய கிடைக்கும். அதனால் நாங்கள் எல்லா வீட்டு கழிவு எல்லாத்தையும் வச்சு இது வந்து நாங்கள் ஒரு வாரமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை வந்து நான் இப்போ செடிக்கு வந்து வெயில் காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றினா போதும் ஒரு செடிக்கும். இதை மழை காலத்தில் ஊற்ற முடியாது. மழை காலத்தில் வந்து நம்ம ஊற்ற முடியாது. மழை காலத்தில் வந்து செடியில் வந்து நீரோட்டம் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து காய வச்சு நான் வெயில் காலத்துலேயும் கொஞ்சம் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது நம்ம கம்போஸ்டில் வாங்கினாலும் இந்த உரம் கிடைக்கும். இதாங்க கம்போஸு உரம் வாங்குகிற இடங்க. இது வந்து நம்ம வீட்டில் தரம் பிரித்து கொடுக்குறோம்லங்க. மண்கழிவு உரம் குப்பையெல்லாம் தரம் பிரித்து கொடுக்குறோம். நம்ம வெங்காயத்தூள், பூண்டுத்தூள், காய்கறி கழிவெல்லாம் கொடுக்குறோம்ல அதெல்லாம் கொண்டு போய் இந்த கம்போஸில் தாங்க காய வச்சு இந்த மிஷினில் அரைக்கிறாங்க. அரைச்சி பதப்படுத்தி நமக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் நமக்கு அந்த கருப்பு தன்மை இருக்குது. இதுதான் ஆர்கானிக் உரம்னு சொல்கிறது. நமக்கு இயற்கை உரம் கிடைக்கிறது. இந்த உரத்தை வாங்கிட்டு வந்து நம்ம எல்லா செடிக்கும் குழந்தவருங்க 10 கிலோ பையில் வாங்கிட்டோம். நாங்கள் வாரம் தவறாமல் எங்கள் பையன் போய் இந்த வாங்கிட்டுறோம். இது நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க இந்த உரம். இது வந்து நமக்கு சிட்டிக்குள்ளார கிடைக்கும் இந்த உரம். நாங்கள் வந்து இது வந்து நான் வந்து திருச்சி சிட்டிக்குள்ளாரேருந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அந்த உரம். நாங்கள் வந்து போன வாரம் போட்டிருந்தோம் பாருங்கள். வெந்தயக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை எல்லா கீரைக்கும் இந்த நாங்கள் ஆர்கானிக் உரம் தான் போடுறோம். பாவக்காய், வெண்டைக்காய், புளிச்சக்கீரை, புடலங்காய், பீக்கங்காய் எல்லா காய்கறிக்கும் இந்த ஆர்கானிக் உரம் போடலாம். ரோஸ் செடிங்களுக்கும் நல்லா போடுங்க. இது வந்து மழை காலத்தில் நம்ம இந்த உரம் தாங்க ஆர்கானிக் உரம். இது கம்போஸ்டில் வாங்கிட்டு வந்த உரம் பாருங்கள். இது வந்து நம்ம வாழைப்பழத்தூள், வெங்காயத்தூள், நம்ம வீட்டில் கொடுக்குற கழிவு பொருட்கள் எல்லாமே கம்போஸ்டில் அரைச்சி வச்சு நாங்கள் வாங்கிட்டு வந்த உரம் தாங்க. இது எல்லா செடிங்களுக்கும் போடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு பாவக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, புடலங்காய் செடி, ரோஸ் செடி எல்லா செடிக்கும் இந்த உரம் போடலாம். பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா.